Hey guys, welcome back to my YouTube channel number plate and this is Gautam here. So guys, இப்போ நம்ம வந்து காசா ஸ்டேலேருந்து கிளம்புறோங்க. ஸோ இங்கே தான் நாங்கள் தங்கியிருந்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம சந்திரதால் லேக் போகிறோம். ஸோ இனிமேல் தான் ஆல்டிடியூட் அதிகமாக போகுது. ஏன்னா இன்றைக்கே வந்து காசா ஸ்டேயில் நிறைய பேர் வந்து ஒரு மாதிரி ஆக்சிஜன் லெஸ் ஆகி ஃபீல் பண்ணாங்க. நிறைய பேர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு பேட்ச் கொஞ்சம் லேட்டாகவும் வராங்க. ஸோ பின்னாடி இப்போ பேக்கிங் போயிட்டுருக்கு. பேசும்போது உங்களுக்கு தெரியுது, எனக்கு மூச்சு வாங்குது. ஸோ அதனால் நானும் இப்போ பேசுகிறத குறைச்சிட்டேன், வ்ளாக் பண்ணுறது எல்லாத்தையுமே. ஸோ இப்போ வந்து லக்கேஜ் எல்லாத்தையும் லோட் பண்ணிகிட்ருக்கோம் ஜீப்பில். ஸோ ஜிம்னியில் லோட் பண்ணிட்டு அண்ட் தென் இன்றைக்கி என்னெல்லாம் பார்க்க போகிறோன்னா கீ மொனாஸ்ட்ரி பார்க்க போகிறோம். அண்ட் தென் ஸ்பிட்டினாலே ஒரு மொனாஸ்ட்ரி ஃபோட்டோ இருக்கும் தெரியுங்களா. ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு போய் மொனாஸ்ட்ரி போகுமான்னு தெரில, இப்போ ஜஸ்ட் அங்கே போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அண்ட் தென் சின்சோம் பிரிட்ஜு அதை அப்படியே பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் ஹையஸ்ட்டு பாஸ் இங்கே இந்த ஏரியாவில் 15,000 ஃபீட்டு அது முடிச்சுட்டு கீழே இறங்கி சந்திரதால் லேக்கில் ஆஃப் ரைடிங் ஆரம்பிக்க வேண்டியதான். என்னோட கோப்ரோ நேற்று மழையில் லைட்டாக நனைஞ்சு டிஸ்பிளே ஒரு மாதிரி கிளிச் ஆகிட்டுருக்கு. ஸோ அரிசியில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போதைக்கு நான் வந்து கதிரோட கோப்ரோவை தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏதாவது ஆச்சுன்னா கூட நம்ம கூட நிறைய ரைடர்ஸ் இருந்தாங்கன்னா எல்லாருமே கோப்ரோ வச்சுருக்காங்க. அண்ட் சில பேர் வந்து சும்மா அவங்க மெமரிஸ்க்காக எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ப்ரோ நீங்கள் கோப்ரோ வச்சுக்கோங்க அப்படின்னா நீங்கள் கண்டென்ட் மேக் பண்ணுறீங்க, உங்களை பார்த்து நிறைய பேர் ரைட் பண்ணுவாங்க, பட் நான் உங்கள் வீடியோஸ் நான் எடுத்துக்கிறேன் ப்ரோ சொல்லிட்டு அவங்க கோப்ரோ என்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்வீட் ஆஃப் தம். ஓகே, ஸோ கைஸ் டூ ஃபாலோ மீ ஆன் இன்ஸ்டாகிராம். நம்பர் பிளேட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் அட்வென்ச்சர் இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது. இனிமேல் ஆஃப் ரோடிங், வாட்டர் கிராசிங், இப்போயே வந்து எல்லா பேண்ட்டும் ஒரு கலரில் ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. நல்ல விஷயம்னா இங்கே டிராஃபிக் எதுவும் இல்லைங்க. டிராஃபிக்லாம் இருந்ததுன்னா இன்னும் கடியாக இருந்திருக்கும். ஸோ ஜஸ்ட் அஸ் நாங்கள் மட்டும்தான். வாட் இஸ் ஹரி அப்படின்னு எழுதியிருக்கு. காசாக்கு போகிற மெயின் ரோடு இதுதான். வாவ். ஸோ இப்போ ஹிமாலயன் எடுத்து ஒரு 3 நாள் ஆகிடுச்சு. வண்டி ஆக்சுவலாக எனக்கு நல்லாவே செட் ஆகிடுச்சு. பிக்கப் வேறு மாதிரி இருக்குங்க. இதோட 450 ஹிமாலயன் வச்சுருக்கவங்க இன்னும் நல்லா அதை ஃபீல் பண்ணுவாங்க. பட் எனக்கு இது அங்கே பிடிச்சிருக்கு 411.